என்னம்மா இன்னைக்கு காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? கொஞ்சம் என்னம்மா, நிறைய இருக்கு, சாப்பிடு. உங்க அண்ணன் எங்க? வாக்கு பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னுமா? டேய், ஏண்டா நீ குடிக்கிறது காப்பியா இல்ல மருந்தா? எவ்வளவு நேரம் காப்பி குடிக்கிறது? போடா, காலங்காலத்துல உட்கார்ந்து படிச்சாதான் படி போறோம். போய் உட்கார்ந்து படி. உட்கார்றா. ஒரு மணி சாப்பாடு ஒரே வரி. ஐயோ என்னால சாப்பிட முடியாதுக்கா. ஐயோ வேண்டாக்கா. பாதி 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 சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. முடியாதுன்னா இல்ல. சாப்பிடுங்கடா. சொன்னா கேட்க மாட்டே நீ. சாப்பிடு பரவாயில்லை. வணக்கம் ஐயா. என்ன நாடி என்ன சொல்லுது? வாதம் பித்தம் சிலேத்துமங்கிற நாடிகள்ல உங்களுக்கு இப்ப வாத நாடி ஒரு மாதிரியா துடிக்குது. சரியா சொல்லியா? அப்படின்னா என்ன? வாத நோய் முட்டிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். நீ ஒண்ணு அவரை ஏப்ப போய் கோச்சுக்கிறீங்க? அது அந்த வாத நோய்க்கே உண்டான குணம். இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு லேகியமும் சூரணமும் இருக்கு. அத ஒரு மண்டலம் சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நிலைமையை அனுசரிச்சு வெவ்வேறு மருந்துகளை கொடுத்துக்கிட்டே வரலாம். முடிவு கிடையாது. ஏயா நீ என்ன வச்சுக்கிட்டே உன் காலத்தை தள்ளிப்பலான்னு பாக்குறியா? நீங்க பேசாம இருங்கப்பா, அந்த மருந்தையே கொடுங்களே. கைவசம் இருந்தா தான் இந்நேரம் கொடுத்திருப்போம்மா. அதெல்லாம் அப்பப்ப செய்ய வேண்டிய மருந்துகள். இப்ப அதுக்கு செலவு அங்கவா? நீங்க சொல்லுங்க. 25 ரூபாய் ஆகும்மா. சரி, நீங்க சாயங்காலமா வாங்க, நான் பணத்தை தர்றேன். அந்த மருந்தை சீக்கிரமா செஞ்சு அப்பாவுக்கு கொடுத்துருங்க. நல்லதுமா. ஐயோ மணி 9. என்னப்பா? 6 ரூபாய் பணம் கொடுத்தா? 6 ரூபாயா? இதுக்கு நேத்தோட பஸ்ஸுக்கு வாங்கின சீசன் டிக்கெட் தீர்ந்து போச்சு. இன்னைக்குதான் எனக்கு சம்பளம். அப்ப இன்னைக்கு எப்படி போக சொல்றேன்? சீக்கிரம் கொடுக்கா. இந்த நாளைக்கு சீசன் டிக்கெட் வாங்கிட்டு இருடா. கமலா, நேரமாக சீக்கிரம் புறப்படு. புறப்படுறேன். பிச்சைக்காரி மாதிரி பீத்த துணியை கட்டி. கமலா, நீ இப்படி உட்கார்ந்துட்ட? நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகல. இரு இரு இரு. ஏம்மா? அங்க வரவங்க எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. எதுக்காக? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஒரே பாவாடை தாவணி கட்டிட்டு போறதா? நான் தான் தினசரி துவைச்சு சுத்தமா கொடுக்கறேனே. எக்காடி நீ தினசரி துவைக்கிறனால தான் இருக்கிற சாயம் போய் பல ஈனு இழிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க வர பசங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பாவாடைக்காரி ஒரு பாவாடைக்காரின்னு எல்லாரும் சேர்ந்து கை கட்டு சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்சுட்டு போட்டுமே. இத பாருமா, பாரு, அக்கா கூட ஸ்கூலுக்கு போறப்போ தினசரி ஒரே புடவைதானே கட்டிட்டு போறேன். நீ போகலாம், அது எப்படி? நீ டீச்சர் தானே, நான் ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா, ஸ்டூடெண்ட் எல்லாம் தினசரி ஒவ்வொரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனாதான் கௌரவமா இருக்கும். ஆமாடே, இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துரு. இன்னைக்குதான் எனக்கு சம்பளம். வாங்கின உடனே முதல்ல உனக்கு ஒரு செட்டு பாவாடை தாவணியை வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்க்கறேன். கட்டாயமா? கண்டிப்பா. போ போ போ, நேரமாச்சு, ஓடு ஓடு. இதோ இந்த கணக்கை எல்லாரும் ஸ்லேட்ல எழுதிக்க வேண்டியது. இதுக்கு யாரு முன்னாடி விடை எழுதி கொண்டு வந்து கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு இதோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பென்சிலை பிரசன்ட் பண்ணுவேன். யார் கடைசி எழுதி கொண்டு வந்து கொடுக்கறாங்களோ அவங்களோட நான் 2 நாளைக்கு பேசவே மாட்டேன். எங்கே எழுதுங்க.
கத்தி கத்தி களைச்சு போய் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த ரகலை பண்றீங்களே. நீங்க போட்ட சத்தத்துல நானே முழிச்சுக்கிட்டேன்னா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எப்படி கிளாஸ் நடக்கும்? இனிமே யாராவது சத்தம் போட்டா சரி, பக்கத்துல இருக்கிறவங்க ஓங்கி நறுக்குன்னு ரத்தம் வர மாதிரி கூட்டுங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கணும்னு விடுறாங்களா இந்த பிள்ளைங்க? உள்ள கோபாலகிருஷ்ணா, 3 3 எத்தனை? 3 3 எத்தனை? 2. அடே 3 3 எத்தனைடா? அடே 2. ஆமாண்டா, 2 தான்டா, 2 தான்டா. மாலை வணக்கம்மா. அம்மா, நீங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது மேனேஜர் ஐயா வந்து பாத்துக்க சொன்னாரு. எதுக்கு? அது என்னமோ எனக்கு தெரியாதே. அம்மாடி, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? நான் உங்களை வந்து பாக்கலான் இருந்தேன். எதுக்காக? ஒரு 1,500 ரூபாய் இருக்குமா? கடனாத்தான். ஐயோ, நான் இன்னைக்கு தானே சம்பளம் வாங்க போறேன். நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கல, கடன்காரனுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். டீ கடைக்காரன் உயர வாங்குறான். என் கையில இல்லையே. இந்த பாத்திரத்துக்குள்ள வச்சிருப்பீங்களே. பாரு. நம்புறேன். சரி, மேனேஜர் ஐயா கூப்பிட்டாருன்னு சொன்னதும் விழுந்துடுச்சு ஓடுறாப்ப. கடந்து அலையிறாடி. ஏன்டா இப்படி அலையிறாளோ? வணக்கங்க. வணக்கம். பியூன் செல்லையா, நீங்க என்ன வர சொன்னதாக? ஆமா, உங்களை வரவழைக்க வேண்டிய சூழ்நிலை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை. சொல்லுங்களே. சொல்ல வேண்டிய சூழ்நிலை மட்டுமில்ல, உங்ககிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலையும் கூட. கேளுங்க. இப்ப என்னுடைய சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படியோ இருக்கிற பலவிதமான காரணங்கள்னால இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த, ஆமா சரிதான், நான் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இப்ப இல்ல. நீங்க தயவு செய்து நாளைக்கு வரலாம் இல்லைங்களா? வரேனே. இப்ப நான் போகலாம் இல்லையா? சூழ்நிலை அதானே, போகலாம். சரிங்க. கொஞ்சம் இருங்க. சம்பள பணம் வாங்கிக்கங்க. அதுல 200 ரூபாய் இருக்கு. இருக்கட்டுங்க. என்ன யோசிச்சு பாக்குறீங்க? சம்பளம் வாங்கினதுக்கு கையெழுத்து. பரவாயில்ல, நாளைக்கு தான் வரேன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா. அப்போ எல்லாத்துக்கும் சூழ்நிலை சரியா இருக்கும். நாளைக்கு போட்டுக்கலாம். சரிங்க. வணக்கங்க. யாரு? வாத்தியம்மாவா? வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. இந்த மாச கணக்கு பாருங்க. இந்த மாச கணக்கு இதோ பார்த்து சொல்றேன். என்னங்க? என்னம்மா? இந்த மாசம் 103 ரூபாய் 67 பைசாங்கிறது என்னுடைய ஞாபகம். சரியா இருக்க பாருங்க. சரியா தான் இருக்கு. பைசா வித்தியாசம் இல்ல. 100க்கு 100 தரலாமா? இந்தாங்க, இதுல 75 ரூபாய் இருக்கு. 103 ரூபாய் 67 பைசா பாக்கி இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். இந்த மாசம் அப்பாவுடைய வைத்திய செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உங்களுக்கு தெரியுமே, நான் சம்பாதிக்கிறத கொண்டுதானே அப்படி சமாளிச்சுக்கிட்டு ஆமா, ஆமா, போகலாம். ஆமா. இப்ப இதை வச்சுக்கிட்டு வழக்கப்படி அடுத்த மாசம் கொடுக்க வேண்டிய சாமானை கொடுத்தீங்கன்னா. அதனால எனக்கு இருக்கு, நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துறேங்க. அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போதும். அப்போ அவசர சாமான் கட்ட சொல்லட்டுங்களா? இன்னைக்கு வேண்டாங்க, நாளைக்கு நான் வரும்போது எடுத்துட்டு போறேன். சரி, வரேங்க. வாங்க. இந்தயா, இந்த பாவாடை, இந்த ஜாக்கெட், இந்த தாவணி, இந்த 3க்கு முடிவான ஒரு விலையை சொல்லு. அதான் சொன்னேனம்மா, 28 ரூபாய் 40 காசு. நீ போயிட்டு வரும்போது இந்த பக்கமா பணம் தரேன். ஐயா, கடன் கொடுக்கிற வசதி நம்மகிட்ட இல்லைங்க. நீங்க துணியை வச்சிருங்க. இருங்க. அம்மாடி, நீ துணி எடுத்து. இந்த துணிக்கு 28 ரூபாய் 40 காசு தானே? ஆமாங்க. கொஞ்சம் குறைக்கப்படாதா? ஐயோ, நான் அசலுக்கு குறைச்சு தானே கொடுத்துருக்கேன். அந்த 40 காசாவது குறையுங்களே. என்னக்கா நீ 40 காசுக்கா கெஞ்சுற? என்ன 40 காசு அவ்வளவு சரி போய் சொல்லுங்க. அப்பா, நீங்க போய் உட்காருங்கப்பா. பெரிய குபேரம் அவ. ஐயோ, நீ உட்காருங்களே. அம்மாடி, உனக்கு வேண்டியது வாங்கிட்டேன். உள்ள போமா. தங்கச்சி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. 25 ரூபாய் தானே? மருந்துக்கு. சரி, சரிங்க. சம்பளம் வாங்கிட்டியா? 10 ரூபாய் கொடு. எதுக்கு 10 ரூபாய்? சீசன் டிக்கெட்டுக்கு. 6 ரூபாய் தானே? அப்ப நான் டீ காஃபி எதுவுமே சாப்பிட வேண்டாமா? சரி, தரேன். உள்ள போ. நீ இப்ப கொடுக்கா, உன்னை இப்ப விட்டா இதோட அடுத்த மாசம் தான். அம்மா, நான் பல தெருவுக்கு போறவன். நேரமாச்சுன்னா நாட்டு மருந்து கடையும் சாத்தி கொடு. சரிங்க. இந்தாங்க உங்க பணம். ஏன் 10 நான் எடுத்துக்கிட்டேன். தங்கச்சி, சரிங்க.
என்னத்தையோ வேகமா எழுதி என்ன ஏமாத்துறதா நினைப்போ அந்த வேகத்தோட எங்க புக்கு இந்த ஏபிசிடிய வேகம் குறையாம எழுதி காட்டணும். வேகம் குறையக்கூடாது. அடியே நீ என்ன எழுதிட்டு இருக்க? என்ன எழுதிட்டு இருக்க? கணக்கு போறேன் டீச்சர். போடு போடு. வாணி நேத்தோட கணக்கு கொடுத்தன என்னாச்சு? செஞ்சுட்டேன். எடு. பேசிக்கிட்டு இருக்கா 1 மணி நேரம். ஐயோ ஐயோ என்னடி இது? எழுத்தா இது? தலை எழுத்து மாதிரி இருக்கு. என்னடி கணக்கு இதெல்லாம்? நீங்க சொன்ன கணக்கு எனக்கு புரியல டீச்சர். நேத்து புரிஞ்ச மாதிரி தலையாட்டியடி. இனிமே நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். நீயே தான் போகணும். சொல்லி கொடுத்துட்டே இருந்தா எப்பதான் நீ கத்துக்கிறது? எல்லாம் அடுக்கு பாத்திரங்க மாதிரி இருந்துட்டு உயிரை வாங்குது. என்ன சில்லுன்னு இருக்கு? என்ன இது கருப்பா இருக்கு? ஆஹா. ஏய், 2 பேரும் பெஞ்ச் மேல இருங்க. ஸ்டாண்ட் அப் பெஞ்ச். யார் இந்த சேர்ல எங்க பட்டது? நான் இல்ல டீச்சர். அப்ப நீ அடி. நான் இல்ல டீச்சர், இவதான் டீச்சர். தெரியுமே, இந்த அரைக்கா பிடிக்கு தானே இந்த துணிச்சல்லாம் இருக்கும். இனிமே இங்க கொட்டுவியா? எத்தனை ஆயிரம் தடவை உனக்கு படிச்சு படிச்சு சொல்லிருக்கிறேன் குழந்தை தொடக்கூடாதுன்னு. இப்படி ராட்சசத்தனமா போட்டு அடிக்கிறியா? பச்சை பிள்ளையே, உங்க குழந்தை செய்யற அநியாய அக்கிரமத்துக்கு யாராலும் அடிக்காம இருக்க முடியாதுங்க சார். என்ன அக்கிரமம்டா? என்ன அக்கிரமா? பாருங்க, உட்கார்ற சேர்ல இங்க ஊத்தி இருக்கான். இது குழந்தை செய்யற வேலையா? இந்த மாதிரி வேலைய குழந்தை செய்யாம பின்ன கிழவனை வந்து செய்வா? உங்க குழந்தை உங்களுக்கு பெருசா? இனிமே அவனுக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை. இந்தா உன் சம்பளம் எடுத்துட்டு ஓடு. ரொம்ப தேங்க்ஸ். இத நானே சொல்லணும்னு இருந்தேன். குட் பை. வரேன். ரொம்ப குழந்தைய பேசிட்டு போ. போகாம இங்க வேலை பாக்குறாங்க உங்க வீட்டுல. போங்க சார். இடம்னா எத்தனையோ இடம். போகாம பெரிய இங்கிலீஷ். ஏன் பேசக்கூடாதா இங்கிலீஷ்? இந்த வாத்திச்சிய வேலையை விட்டு நிறுத்துற வரைக்கும் ரொம்ப சரி. ஏன்னா நம்மளும் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். குழந்தைய ஓங்கி ஓங்கி போட்டு அடிச்சு விட்டான். ஆமாங்க. மாப்பிள்ளை முன்னால வந்ததுனால அவளை வெளியில போய் சொல்லிவிட்டான். நான் முன்னால வந்திருந்தா அடே ஒன்ன விட்டு அவளை உள்ள சமாதி வச்சிருப்பா. ஆனா இவளை எல்லாம் வெளியில போக சொன்னதுனால நம்ம காரியம் எல்லாம் சரியாயிடுமா? இந்த இடத்துக்கு வர வேண்டிய வந்தா தானடா நம்ம காரியம் எல்லாம் நேரு சீராகும். அதப்படி அது மட்டும் நேரு சீராகும். ஏன் ஆகாது? வாத்தியாரமா குழந்தைய அடிச்சு அவளை சுலபமா வெளியே போக சொல்லிட்டோம். இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஒருத்தி வந்து அவளும் குழந்தைய போட்டு அடிச்சாருன்னா அவளை எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? இந்த நேரத்துல இதை பத்தி பேச வந்தது என் மேல குத்தம். இந்த 2ஆம் கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க எந்த நேரத்துல பேச வந்தாலும் அது உங்க மேல குத்தம். இப்படி பேசுறா அது உன் மேல குத்தம் பாடா. வணக்கம் முதலாளி. வாப்பா வா செல்லையா. என்ன? அடியேனுடைய கொள்ளையில விளைஞ்சது ஐயாவுடைய எல்லையில கொண்டது கொடுத்துட்டு அப்படியே முதலாளிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். செல்லையா, என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க உங்க பள்ளிக்கூடத்துல நல்ல டீச்சரமா கிடப்பாங்களா? அதுக்கு என்ன முதலாளி, நல்ல பர்சனாலிட்டியா எடை அழகு நடை அழகோட ஒரு டீச்சரமா கொண்டு வந்து நிறுத்துறேன். யாராம ஃபூல்? படிப்பு சொல்லி கொடுக்க நடை அழகம் எடை அழகமா தேவை? பின்ன அதுக்கு இல்ல முதலாளி, அந்த உருவத்தை பார்த்து பிள்ளைங்க பயப்படப்படாது பாருங்க, அதனால சொன்னேன். அது சரிப்பா. குழந்தைங்களுக்கு அன்பாவும் பொறுமையாவும் படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சரமா தான் எங்களுக்கு தேவை. சரி, அதுவும் கைவசம் இருக்கு, கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்படியே முதலாளியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த டீச்சரமா விஷயம் உடனே கவனி. கவனிக்கிறேன் முதலாளி. போயிட்டு